அடுத்து அமெரிக்காவில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய மாணவர் போராட்டம் இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக பரவி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அமெரிக்காவில் கிட்டத்தட்ட 40 பல்கலைக்கழகங்களில் தொடர்ந்து பலஸ்தீனுக்கு ஆதரவான போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த பல்கலைக்கழகங்கள் இஸ்ரேலோடு வைத்திருக்கக்கூடிய எல்லா தொழில்நுட்ப ரீதியான உறவுகளையும் துண்டிக்க வேணும் அப்படிங்கிற கோரிக்கையில் தான் மாணவர்கள் போராட்டம் எடுத்துட்டு இருக்கிறாங்க. இன்றைய வரையும் 1000க்கும் மேற்பட்ட நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஜியோனிச தீவிரவாத சிந்தனை கொண்டவர்கள்லாம் தாக்குதலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஸோ இந்த வேளையில் தான் இந்த போர், இந்த மாணவ புரட்சி என்பது உலகம் முழுக்க மிகப்பெரிய புரட்சியாக மாதிரி இருக்குது. மேற்குலகத்தில் இருக்கக்கூடிய இத்தாலி ஆகட்டும், பிரான்ஸ், பிரிட்டன் ஆகட்டும், இங்கே இருக்கக்கூடிய கல்லூரி இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே இன்னைக்கு ஆர்ப்பாட்டத்திலையும் போராட்டத்திலையும் இறங்கி பலஸ்தீனுக்காக இன்னைக்கு குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்றைய தேதியில் பார்த்தீங்கன்னா கியூபாவில் இருக்கக்கூடிய ஹவானா பல்கலைக்கழகத்தை சார்ந்த மாணவர்கள் எல்லாமே மிகப்பெரிய போராட்டம் எடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி கனடாவில் இருக்கக்கூடிய சில இடங்களில், குறிப்பாக கனடாவில் இருக்கக்கூடிய ஒட்டோவா என்று சொல்லக்கூடிய அந்த பல்கலைக்கழகத்துடைய மாணவர்கள் எல்லாமே பலஸ்தீனுக்கு ஆதரவாக மிகப்பெரிய அளவில் அணிதிரண்டு இன்னைக்கு போராட்டங்கள் எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த வேளையில் மீண்டும் இந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய UCLA என்று சொல்லக்கூடிய இந்த வளாகத்தில் தொடர்ந்து இன்னைக்கு இஸ்ரேலுடைய மொசாது போன்ற உளவு பிரிவை சார்ந்தவர்கள் எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் மேலே தாக்குதல் நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். எந்த விதத்திலும் ஓயாமல் இன்னைக்கு அமெரிக்காவில் மாணவர்கள் போராட்டம் என்பது தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது. மறுபக்கம் இன்னைக்கு இஸ்லாமிய தலைவர் ஒருத்தர், உலக முஸ்லிம்கள் அறிஞர்கள் ஒன்றியத்தின் தலைவர் என்று சொல்லக்கூடியவர் இன்னைக்கு ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறாரு. காசா போருக்கு பிறகு பிரான்சில் மட்டும் 17,000 பேர் முஸ்லிம்களாக மாறியுள்ளார்கள். அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லாஹ். யோசிச்சு பாருங்க, காசா போருக்கு பின்னாடி பிரான்ஸ்ல 17,000 பேர் இஸ்லாத்தை நோக்கி தழுவி இருக்கிறாங்கன்னா இந்த மார்க்கம் எதை போதிக்கிறது என்ற விஷயத்தையும், காசாவில் அந்த மக்கள் எப்படி சகிப்புத்தன்மையோடு இருக்கிறாங்க என்ற விஷயத்தையும், எப்படி எதிர்ப்பு அணியில ஒரு மன தைரியத்தோடு இவ்வளவு நபர்கள் இறந்த போதும் அந்த மக்களுடைய மன உறுதியா இருக்குது. அதுல ஒரு நபர்கள் கூட ஐயோ ஹமாஸோட தான் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம், இந்த போர் தேவையில்லைங்கிறதோட இந்த போர்னால நாங்கள் இறக்குறோம், அதனால ஹமாஸை நாங்கள் குற்றம் சொல்றோம்னு சொல்லிட்டு யாரும் சொல்லல. மாறாக அந்த மக்களே போராளிகளாக மாறி தனது நிலத்தை மீட்பதற்காக போராடிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த மக்களுடைய மன தைரியத்தை பார்த்து அப்படி என்ன வகையான மார்க்கம் என்பது இவங்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கு, இவ்வளவு உறுதியா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு பிரான்ஸ்ல கிட்டத்தட்ட 17,000 பேர் இஸ்லாத்திற்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் வந்திருக்கு. அடுத்து நைஜர், இன்னும் சில ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய நாடுகள்ல இன்னைக்கு அந்த மக்களை அடிச்சு துரத்தி விட்டுட்டாங்க அமெரிக்க படைகளை. இந்த படைகள்லாம் விழுந்த அடிச்சு பிறண்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி மீண்டும் தனது அமெரிக்க படையோடு சேரக்கூடிய ஒரு சூழல்ல இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இந்த சூழல்ல தான் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன நாடுகள், இந்த நைஜர் போன்ற நாடுகள்லாம் இன்னைக்கு ரஷ்யாவை வரவழைத்து கொண்டிருக்கிறது. இந்த பக்கம் அமெரிக்க படைகள்லாம் வெளியேறுது அங்கே இருக்கக்கூடிய விமான நிலையங்கள்ல இருந்து. அந்த பக்கம் ரஷ்யாவுடைய படை என்ன பண்ணுது, ரஷ்யாவுடைய ராணுவ வீரர்கள் நைஜரில் உள்ள அமெரிக்க விமான நிலையத்திற்குள்ள என்ட்ரி ஆகுறாங்க, அவங்க எக்ஸிட் ஆகுறாங்க, இங்கே ரஷ்யா என்ட்ரி ஆகுது. அப்போ என்ன, அமெரிக்கா எங்கெங்க டாமினேட் பண்ணி வச்சிருந்துச்சோ, தளங்களை போட்டுருந்துச்சோ, பேஸுகளை போட்டுருந்துச்சோ, அதில் எப்படி ஆதிக்கம் செலுத்திட்டு இருந்துச்சோ, இன்னைக்கு அந்த இடத்துல எல்லா இடங்கள்லையும் ரஷ்யா தனது காலை பதித்து கொண்டு ஒரு சிம்ம சொப்பனமாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ அடுத்து ரஷ்யா தான் மத்திய கிழக்குலையும் ஆகட்டும் அல்லது உலகளாவிய அளவில் ஆகட்டும் ஒரு நல்ல திறன்மிக்க நாடாக மாறும் அப்படிங்கிறதுல மாற்றிக்கிறது கிடையாது. ஈரானுடைய சுப்ரீம் தலைவர் ஆயத்துல்லா கொமேனி இன்னைக்கு ஒரு செய்தியை இந்த முஸ்லீம் சமூகத்திற்கு சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, காசாவுடைய கவலை என்பது உலக முஸ்லீம்களுடைய கவலை. காசா மக்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும், உடலாலும் பொருளாலும் முடிந்தளவு உதவி செய்ய வேண்டும். காசா மக்களை நாம் நினைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும். உலக முஸ்லீம்களுடைய ஒரு மார்க்க கடமை என்ற ஒரு விஷயம் இருக்கு. அந்த மார்க்க கடமை என்ன தெரியுமா, காசா மக்களுக்கு உதவுவதுதான் என்ற அளவுக்கு இன்னைக்கு ஒரு மார்க்க சிந்தனையோட இன்னைக்கு ஈரானுடைய சுப்ரீம் தலைவர் ஆயத்துல்லா கொமேனி உலக முஸ்லீம்களுக்கான ஒரு அழைப்பை விடுத்திருக்காரு. குறிப்பாக உலக முஸ்லீம் நாடுகளுக்கான ஒரு அழைப்பை விடுத்திருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை இதன் வழியாக நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு உலக அளவில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகள் பலஸ்தீனம் தனியாக அமைய வேண்டும் என்ற அடிப்படையில் தனது நாடாளுமன்றத்தில் சட்டங்களை இயற்றி அதை இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் ஆகட்டும், சவுத் ஆப்பிரிக்காவாகட்டும், இன்னும் பல்வேறு நாடுகள், கொலம்பியாவாகட்டும், இன்னும் பல நாடுகள் அனுதினமும் என்ன பண்ணுது, தனது நாடாளுமன்றத்தில் பலஸ்தீனுக்கான சட்டங்களை இயற்றிட்டு இருக்கு. அந்த வரிசையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதிதாக 2 நாடுகள், ட்ரினிடாட் என்று சொல்லக்கூடிய நாடு, அதே மாதிரி டொபோகோ என்று சொல்லக்கூடிய குடியரசு, இது ரெண்டுமே அதிகாரப்பூர்வமாக பலஸ்தீனை நாங்கள் அங்கீகரிக்கின்றோம் என்ற சட்டத்தை தனது நாடாளுமன்றத்தில் ஏற்றிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால இங்கே பார்க்க முடியுது. அடுத்து ஈரானில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் அமைப்புகளாக இருக்கக்கூடிய கத்தாப் இஸ்லாமாகட்டும், பாப்புலர் மொபிலைசேஷன் ஆகட்டும், இவர்கள் எல்லாமே இன்னைக்கு இஸ்ரேலுடைய முக்கியமான நகரங்களை நோக்கி தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட தாக்குதல்ல சமீபமா ஈராக்ல இருக்கக்கூடிய அந்த எதிர்ப்பு படை டெல்லவியில் இருக்கக்கூடிய மொசாதுடைய மையத்தை, தலைமையகத்தை முன்கூட்டியே கப்பல் ஏவுகணைகள் மூலம் ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் அப்டேட்டும் இன்னைக்கு கிடைத்த வண்ணம் இருக்கு. அடுத்து இந்தியா மற்றும் இஸ்ரேல் ஒன்றாக சேர்ந்து கூட்டு ராணுவ பயிற்சியில் ஈடுபடுவதான சில தகவல்கள் இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக வந்துட்டு இருக்குது. பல்வேறு நாடுகள் கூட்டு ராணுவ பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில் நாம் முன்னாடி பார்த்தோம்
ஈரான் ஆகட்டும், ரஷ்யாவாகட்டும், சீனாவாகட்டும், வடகொரியாவாகட்டும், இந்த நாடுகள் எல்லாமே இணைந்து ஹர்மூஸ் நீரிணை பக்கத்தில், ஏடன் வளைகுடா பக்கத்தில் இந்த கூட்டு ராணுவ பயிற்சியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஏன்னா பல்வேறு விஷயத்தில் சில தாக்குதல் இருக்குது. குறிப்பாக தைவான் மேலே தாக்குதல் நடத்துவதான சில தகவல்கள் பிரிட்டன் போன்ற மேற்குலக நாடுகளிலிருந்து வந்திருக்கிறனால ரஷ்யாவுடைய உதவி என்பது சைனாவுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற அளவில் இது பார்க்கப்படுது. ஸோ இவர்களுடைய தேவைகள் எல்லாமே, அதாவது ஈரானுக்கான தேவை, ரஷ்யாவுக்கான தேவை என்ற அடிப்படையில் ஒரு கூட்டு இராணுவ பயிற்சி என்பது அந்த ஏடன் வளைகுடா பக்கத்தில் நடைபெற்றது. ஸோ அதற்கு அடுத்த ஒரு கூட்டு இராணுவ பயிற்சி அப்படிங்கிற தகவல் என்பது இன்றைக்கி இந்தியா மற்றும் இஸ்ரேல் மத்தியில் தான் நிகழ்த்தப்படுது அப்படின்னு நம்மளால் இங்கே பார்க்க முடியுது. இது எந்த அடிப்படையில் கேட்கக்கூடிய சமயத்தில் தீவிரவாத நடமாட்டங்களை முடக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும், முன்னேற்றம், இராணுவ ரீதியான முன்னேற்றம், பயிற்சி, உளவுத்துறை மற்றும் மேம்பட்ட கண்காணிப்பு என்ற பல அடிப்படையில் இன்னைக்கு இந்தியாவும் இஸ்ரேலும் ஒரு கூட்டு இராணுவ பயிற்சியில் ஈடுபட போவதாக தகவல் வந்திருக்கு. எப்போ நடைபெற போகுது, எங்கே நடைபெற போகுது அப்படிங்கிற அதிகபட்ச தகவல்கள் என்பது நீ வரக்கூடிய காலங்களில் வரும் அப்படிங்கிறதா நம்மளால் இங்கே பார்க்க முடியுது. அடுத்து பாகிஸ்தானின் ஒரு அதிரடியான செயல்பாடு இன்னைக்கு உலக மக்களை பார்க்க வச்சிருக்கு. பாகிஸ்தான் முதல் முறையாக வரலாற்றில் நிலவின் மேற்பரப்பின் படங்களை புகைப்படம் செய்வதற்கான ஒரு கணினியை விட சிறிய ஒரு சாதனத்துடன் முதல் நிலவு பயண செயற்கைக்கோளை பாகிஸ்தான் வெற்றிகரமாக என்ன பண்ணியிருக்கு, விண்ணுக்கு செலுத்தியிருக்கு அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு வந்திருக்கு. இந்த விண்கலம் என்பது சீனாவில் இருக்கக்கூடிய பேஸ் நிலையங்கள்லேருந்து ஏவப்பட்டிருக்கு. ஏன்னா சில நாடுகளை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலாக எல்லாமே செஞ்சுருவாங்க, ஆனால் அந்த பேஸ் நிலையங்களை வேறு நாடுகள்லேருந்து ஏவுவாங்க. சில நாடுகளுடைய, உதாரணத்துக்கு சீனாவுடைய தயாரிப்பு பாதி இருக்குன்னு வைங்க, பாகிஸ்தானுடைய தயாரிப்பு பாதி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அது இரண்டும் கலந்து சீனாவிலேருந்து ஏவப்படும். அல்லது முழுக்க பாகிஸ்தானுடைய தயாரிப்பாக இருந்தாலும் அந்த தளம் என்பது, அந்த ஃபெசிலிட்டிஸ் என்பது என்ன இருக்கலாம், சீனாவில் இருந்திருக்கலாம். ஸோ இன்னைக்கு சீனா பாகிஸ்தானுடைய உறவு இதன் வழியாக ஒரு நல்ல நிலைக்கு எட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது நம்மளால. ஸோ நிச்சயமாக பாகிஸ்தானுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இன்னும் சில தகவலை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.